வாக்குக்கு காசு கொடுக்குற அந்த இடத்தில் ஒரு தொகுதியை வெல்ல 30 கோடி முதலீடு செய்கிற ஒரு முதலாளி தன் லாப தேவைக்கு முதலீடு செய்வாரா, மக்கள் சேவைக்கு முதலீடு செய்வாரா என்கிற கேள்வி அங்கே எழுகிறது. அப்போது வாக்குக்கு காசு கொடுக்குற அந்த இடத்தில்தான் ஊழல் லஞ்சத்திற்கான விதை ஊண்டப்படுகிறது என்பது உங்கள் பிள்ளைகள் எங்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை, உண்மையும் கூட. அப்போது அந்த இடத்திலே சேவை செத்துப்போகிறது. இப்போது இதை மாற்ற வேண்டும் என்று ஒரு பெருங்கனவோடு தொடர்ந்து களத்திலே நின்று போராடி வருகிறோம் உங்கள் பிள்ளைகள். 30 கோடி முதலீடு செய்கிற ஒரு வேட்பாளருக்கு இடையில் போட்டியிடுகிற நாங்கள் அந்த வட்டி காசை கூட செலவு பண்ண முடியாத நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் மக்களுக்கு சேவை செய்ய பணம் தேவையில்லை, தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமாக பணியாற்ற வேண்டும் என்கிற மனம் இருந்தாலே போதும் என்பதை நிரூபிக்கத்தான் தொடர்ந்து உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே நின்று வருகிறோம். இம்முறையும் அதே கனவோடு நிற்கிறோம். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சி, பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, பாலியல் வன்கொடுமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, வழக்கொல்லை, மத போதை, இது ஏதுமற்ற ஒரு புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற முழக்கத்தோடு களத்திலே நிற்கிறோம்.